வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போனால் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப அதிகங்க. வல்லாரக்கீரையை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் இதை குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குன்றதுக்காக கொடுப்பாங்க. இதில் அந்த பெனிஃபிட் ஞாபக சக்திக்கு மட்டும் பெனிஃபிட்ஸ் இல்லைங்க. தூக்கம் நல்லா வர்றதுக்கும், அப்புறம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் நிறைய இருக்குங்க. உடலுக்கு தேவை ஊட்டச்சத்தும் இதில் நிறைய இருக்குது. நிறைய விஷயம் இதில் இருக்குது. அதனால் இதை நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்தாமல் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருங்க. இது சாப்பிட்றது ஸ்ட்ரெயிட்டாக துவையலாவோ சட்னியாவோ செஞ்சு பிடிக்கலனாக்க இப்போ நான் செய்கிறேன் இல்லைங்களா, அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நான் 4 எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு புளிங்க. புளியை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. உளுந்தும் கடலைப்பருப்பு சரிபாகமாக எடுத்துக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இது காரமாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. அடுப்பை குறைச்சி வச்சு இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு நார்மல் சைஸு பூண்டை எடுத்து தோலை உரித்து இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு மிச்சமாகவே சேர்த்துக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் இந்த மெத்தடில் செய்யக்குள்ள அப்படியே நீங்கள் இஞ்சி பூண்டு மிச்சமாக சேர்த்திங்கனாக்கா இஞ்சி துவையல் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. அது கூட சேர்த்திங்கன்னா பயப்படவே தேவையில்லை. இல்லை கரெக்டான அளவுனா இதே அளவு கூட சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே இந்த புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுக்கக்குள்ளேயும் நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிக்கும். நார்மலாக நம்ம புதினா துவையிலும் இதே மெத்தடில் தான் பண்ணுவோம். அதில் இஞ்சி பூண்டை கொஞ்சம் அதிகமாக சேர்க்க மாட்டோம். இதில் கொஞ்சம் மிச்சமாக சேர்த்து தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. கலர் நல்லா லைட் கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே பேனில் மீதி இருக்கிற எண்ணெயிலேயே இந்த வல்லாரையே நம்ம தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுக்க போகிறோம். இந்த பச்சை வாசலாம் போய் அப்போ தாங்க நல்லா சுருண்டு வரும் இலை. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்கக்குள்ள வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். இது துவையலே நான் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும், ரொம்ப நாளைக்கு நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அதே போல் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைக்கக்குள்ள ஜாரில் தண்ணி சேர்த்துக்காதீங்க. தண்ணி சேர்த்திங்கனாக்கா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதிகபட்சம் ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். தண்ணி சேர்க்காமல் இருந்தீங்கனாக்கா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். தாளித்து கொட்டக்குள்ள அதே போல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இலைகள் எல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இதில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு அதே பேனில் மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இல்லை, ஒரு நார்மல் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வதக்கிறதுக்காக. கூடவே 2 பச்சை மிளகா நைட்டாக உடைச்ச மாதிரி சேர்த்துங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி இலையில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் வதக்கினா போதுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்ப்பா, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நம்ம வதக்கினது எல்லாமே ஒரு பிளேட்டில் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி உப்பு போட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா மைய நல்லா வாசனையே நல்லா கமன்னு இருக்குங்க. செத்த நேரத்தில் செஞ்சிடலாங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இஞ்சி துவையல் மாதிரியும் இருக்கும், புதினா துவையல் மாதிரியும் இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இதுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. இது அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கடுகலப்பு, 2 காஞ்ச மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். காரம் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன், வாசனைக்காக மட்டும்தான். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம அரைச்சி வச்ச துவையலை எடுத்து சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க நம்மளோட வல்லாரைக்கீரை துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா பிடிக்குங்க. நான் 100% சொல்லுவேன் இதோட டேஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பாருங்க நான் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் இப்ப. சாப்பிட்டு காட்டுறேன். அப்பா! நிஜமா சொல்றேங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க இது. தயிர் சாதத்துக்கும் சரி, நம்ம கஞ்சி பழைய சாதத்துக்கும் சரி, அவ்ளோ அட்டகாசமா இருந்துச்சுங்க. இது துவையல் மாதிரியே இருக்காதுங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ஒரு துவையல்ல அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்க சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்து